ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கைத்தொழின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார். இப்போ நம்முடைய நேசநாயனார் எத்தகைய பணி செய்கிறார் அப்படின்னு இந்த ஒரே ஒரு பாட்டு அவருடைய முழுமையாக அவரை படம் பிடித்து காட்டுகிறது. ஆங்கு அவர் மனத்தின் செய்கை, தன்னுடைய நெஞ்சத்தில் சிவபெருமான் திருவடியை வைத்து கொண்டு எப்போதும் அந்த நினைப்பிலேயே இருப்பார். அரண் அடி போதுக்கு ஆக்கி, எனவே நெஞ்சத்தை சிவபெருமானின் திருவடிக்காக ஆக்கி கொண்டு ஓங்கிய வாக்கின் செய்கை. இந்த சொல் வாக்கு என்பது நாம் ஏதேதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய நாயனார் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்வதற்காகவே பயன்படுத்துகிறாராம். அதனால் சொன்னார், ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துமே ஆக. ஆக ஐந்தெழுத்து தான் இருக்கின்றதிலே உயர்ந்ததாக சொல்லப்பெறுவது. இறைவனுடைய நாமமாக, அவனுக்கு வடிவமாக, அவருக்கு எல்லாமாய் நிற்கக்கூடியது. எனவே நம் வகையில் சொல்லணும்னா மந்திரமாக, நாமமாக, வடிவமாக இறைவனுக்கு இருப்பது அஞ்செழுத்து தான். அத்தகைய அஞ்செழுத்தை அதை இடையராது சொல்லக்கூடியவர். நெஞ்சத்தாமரையில் இறைவன் திருவடியை இடையராது நினையக்கூடியவர். வாக்கின் பணியாக அஞ்செழுத்து, உயர் அஞ்செழுத்து என்று குறிப்பிடுகிறார். அந்த உயர்ந்த ஐந்தெழுத்தை கூடியவராக நிற்கிறார். சரி, உடம்பு என்ன பணி செய்கிறது? ஆக தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரான் அடியவர்க்கு ஆக. எனவே இந்த நெசவு தொழில் வழியாக அவர் செய்கிற பணி என்னன்னு கேட்டால், ஆடை நெய்து அதில் வரக்கூடிய அவற்றை சிவனடியார்களுக்கு மனமுவந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவராக இருக்கிறார். சொல்றார், உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியவர் வந்து வேண்டுமாறு நீயும் ஆற்றால் இடையராது அழித்து நாளும் அவர்களல் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தர் ஆகி அரண் அடி நீழல் சேர்ந்தார் என்றவருடைய வரலாற்றை காட்டுகிறார். ஆக உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணம். எனவே உடை, கீழ், கோவணம் இப்படி மூன்று வகையான ஆடைகளை நெய்து அடியவர்களுக்கு உவந்து கொடுக்கக்கூடிய பணியினை செய்தவர் நம் நேசநாயனார் என போற்றப் பெறுபவர். எனவே சிவனடியார்கள் வேண்டும் வண்ணமாக அவர்களுக்கு விரும்பி கொடுக்கக்கூடிய பணி தலை நின்று